ஸோ வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பழைய ரயில்வே ஸ்டேஷன். இதெல்லாம் வீடியோ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து அட்வான்ஸு. நம்ம ஊர் மாதிரியே ஃபுல்லாக ஏசி எல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கேருந்து எங்கே போகுதுன்ற மாதிரி. ஸோ எல்லோரும் இங்கே நடந்து வருவாங்க. இதற்கு அப்படியே பேரலல் வந்து அந்த பக்கம் வந்து இது வந்துடும். இது சிஆர்ஹெச் ட்ரெயின். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஷனில் வந்து கொஞ்ச நேரம் நிற்கும்னு நினைக்கிறேன், ஒரு 10-15 மினிட்ஸு. ஸோ லோட் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே கீழே இறங்குறதே எல்லோரும் ஸ்மோக் பண்ணுறதுக்கு தான். ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங். ஓ, இது வந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்கு மேலே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அது கொஞ்ச நேரம் நிற்கும். இது ஸ்லோ ட்ரெயின்னால. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன். இது வந்து ஸ்டேஷன் 3. இப்படிதான் இருக்கும் ஸ்டேஷன். ஸோ அப்போ இருந்த ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி இருக்கும், ஒரு 2 மாடி. இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஷன். நம்ம பெட்டி வந்து 3வது நாள் ஒரு வாக் ஒன்று போகிறோம். நேரம் ஸ்மோக்கிங்க்கு இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து எடுக்கணுன்றதுக்கோசரம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது. இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பழைய ஸ்டேஷன் வந்து இந்த பக்கம் நார்த் சைடு இருக்கும், சவுத் சைடு வந்து நியூ ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்றத மாதிரி தான் வந்துருக்கு எல்லாமே. ஸோ வந்து இறங்குறவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க.